பூண்டு பால் தினமும் குடிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது, என்ன பாதிப்புலாம் சரியாகும் அப்படின்னு பார்க்கலாம். பூண்டில் அதிகமாக தாதுக்கள், விட்டமின்கள், அயோடின், சல்ஃபர், குளோரின் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பூண்டு பால் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பூண்டு பால் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பூண்டெல்லாம் போட்டு உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 பூண்டை தான் நம்ம எடுத்துக்கணும். 1 டம்ளர் பாலில் 2 பூண்டை தட்டி போட்டு நல்லா வேக வச்சிடணும். பூண்டை வெந்ததுக்கப்புறமா இறக்கி அந்த பால்லேயே அந்த பூண்டை நல்லா கரைச்சி விட்டுட்டு சுவைக்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது. அப்படியே நம்ம குடிக்கலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே சரியாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தினமும் பூண்டு பால் குடிக்கிறதுனால இப்போ சளி காய்ச்சல் பாதிப்புலாம் இருந்ததுன்னா பூண்டு பால் குடித்தா உடனே நம்மளுக்கு சரியாகும். முகப்பரு பிரச்சனைனால ரொம்ப அவஸ்தைப்படுறவங்க என்ன தான் அதுக்காக அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் திரும்ப முகப்பரு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க பூண்டு பால் குடிக்கும் போது இருக்கிற முகப்பருவும் சரியாக போகும். திரும்ப முகப்பரு வரவே வராது. ரொம்ப நாளாக இடுப்பு வலி, மூட்டு வலி, வாய்வு பிடிப்பு, கால் வலி இதனால் அவஸ்தைப்படுறவங்க தினமும் தொடர்ந்து பூண்டு பால் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வலிலாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. சீக்கிரமாகவே சரியாக போயிடும். அதே மாதிரி உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பூண்டு பால் எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாகவே உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சிடும். இதயத்தில் அடைப்பு இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணும். ரத்தத்தில் சேர்கிற கொழுப்பை குறைக்கும். இரத்த அழுத்த பிரச்சனையை சரி பண்ணும். இதனால் இரத்த ஓட்டம் ரொம்ப சீராகவே இருக்கும். மலேரியா காய்ச்சல், காச நோய், யானைக்கால் நோய் இதெல்லாம் உண்டாக்குற கிருமிகளை எதிர்த்து இது போராடும். அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்போது தாராளமாக நம்ம பூண்டு பால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு தாய்ப்பால் சரியாக சுரக்காதப்போ பூண்டு பால் எடுத்துக்கிட்டாங்கன்னா தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். இதை குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியம். தாய் குடிக்கிறதுனால நுரையீரல் சம்மந்தமாக அலர்ஜி இருக்கிறவங்க குடித்தாங்கன்னா சீக்கிரமாகவே நுரையீரல் அலர்ஜி சரியாக போயிடும். அதுக்கப்புறமா கல்லீரல், சிறுநீர் பையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பாதிப்புலாம் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. நார்மலாகவே நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு ஏற்படாது. சர்க்கரை நோயாளிகளும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு பால் ரொம்பவே உதவியாக இருக்குது. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்படி குடிக்கும்போது நம்ம வயிற்றில் உள்ள புழுக்கள் வளரவும் வளராது. இருக்கிற புழுக்கள் எல்லாமே வெளியேறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.